வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸ் தான் விற்பனைக்காக இருக்குது. இங்கே வந்து கூடுதலான அலுமினிய பொடி அடித்த டாட்டா வட்டார வேன்கள் விற்பனைக்காக இருக்குது. இந்த வேன்கள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக இருக்குது, என்ன விலை என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வந்து கூடுதலான வட்டார வேன்கள் இருக்குது. நாங்கள் முதல்ல இந்த மகேந்திரா மேக்சிமோவிலிருந்து பார்ப்போம். இது ஒரு பிஆர் நம்பர் 2011ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இது வந்து பின்னுக்கு கூட்டு பதிவோடு இருக்குது. உங்களுக்கு இது வந்து ஃபுல் பொடி அடிக்கக்கூடியதாக இருக்குது. இது ஏற்கனவே இது வந்து சும்மா நார்மலாக நெட் பொடி அடிச்சிருக்கு. அதை விட ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது. டயர் வளங்கள் எல்லாம் அரை கண்டிஷனுக்கு மேலே 3/4 கண்டிஷன் டயர் வளங்களோடு இருக்குது எல்லா டயர்களும். அதை விட ஒரு உக்களுக்கு ஒன்றும் இல்லை. பக்கங்களையும் பார்ப்போம். நம்மளாக மேனுவல் கியர், அதை விட ஒரு நார்மல் கண்டிஷன்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் 2011ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அதை விட பின்பொடி எல்லாம் நல்லா இருக்குது. அதாவது ஒரு உக்கல்கள் ஒன்றும் இல்லை, நீட்டான முறையில் இருக்குது. பிஆர் 8322. இது வந்து மகேந்திரா மேக்சிமோ. இது வந்து கூட்டு பதிவோடு இருக்கிறபடியா இதுக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து ஓனர் சொல்கிற விலை 13,50,000 ரூபா. 13,50,000 பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். அதை விட இதுக்கு வந்து லீசிங் வந்து 9,50,000 ரூபா மட்டும் லீசிங் எடுக்கலாம். உங்களுக்கு தெரியும் 9,50,000 அங்கே உங்களுக்கு ஒரு 4 லட்சம் ரூபா கையில் இருந்தால் இந்த வேன் வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். கையில் 4 லட்சம் இருந்தால் காணும். அதை விட வேன் வந்து 100க்கு 100% நல்ல நிலையில் இருக்கிற வேன் தான் மகேந்திரா. அதை விட கூடுதலான பட்டாக்கள் இருக்குது. இதில் இந்த விலையிலையும் பார்ப்போம். அடுத்த இந்த டிஏஜி நம்பர் பார்ப்போம். இது வந்து ஒரிஜினல் அலுமினிய பொடியோடு இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும் முதல் வந்து கம்பெனி அலுமினிய பொடியோடு இருக்குது. அதை விட டயர் எல்லாம் புது டயர்களோடு இருக்குது. எல்லா டயர்களும் நல்ல நிலையில் இருக்குது. இது வந்து சும்மா கடை பிஸ்னஸ் செய்கிறார்களுக்கெல்லாம் இந்த வேன் பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் அலுமினிய பொடி அடித்தது வந்து சேல் செய்கிறார்கள் எல்லாம் கூட விரும்பக்கூடியதாக இருக்குது. அதை விட பொடி வந்து எந்த ஒரு நெளிவொலிவு இல்லை, ஒரிஜினல் பொடி மாதிரியே இருக்குது, புது பொடி மாதிரியே இருக்குது. டிஏஜி 8340 உங்களுக்கு அழகாக காட்டுறேன் நான் வீடியோவில். நீங்கள் எங்கே இருந்திருந்தாலும் நான் இவற்றை நம்பரை நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன். நீங்கள் எடுத்து கழிச்சு கொள்ளலாம் விலையில். அதோட உள்பக்கங்கள் உங்களுக்கு தெரியும். நார்மலாக வட்டாரா வேன். இதுக்கு ஒன்று சொல்கிற விலை 29,50,000 ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். இது வந்து உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. டயர் வளங்கள்லேருந்து பொடி எல்லாம் அப்படியே நீங்கள் எடுத்து சேல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது கடை வச்சுக்கிறார்கள். இது வந்து கூடுதலான பிஸ்கெட் கம்பெனி அவைகள் கூட தேடிக்கொண்டிருப்பீர்கள். அந்த சேல் செய்கிறார்கள் அவைகளுக்கு பொருத்தமாக இருக்கும். அதை விட லீசிங் வந்து ஒரு 22, 23 மட்டும் எடுக்கலாம். அதை பற்றி நீங்கள் உங்களோட கழிச்சு கொள்ளலாம் எவ்வளோ எடுக்கலாம்ன்றதை. அடுத்தா இன்னும் ஒரு டிஏஹெச் நம்பர் 1340. இதுவும் ஃபுல் அலுமினிய பொடி ஒரிஜினல் பொடிகளோடு இருக்குது. இது எத்தனையாம் ஆண்டு? இது 2019 19 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. ரக்குமதியும் 19, ரிஜிஸ்டரும் 19. அதை விட லீசிங் எவ்வளவு எடுக்கலாம்? 23 லீசிங் எடுக்கலாம். அதை விட உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. முதல் பார்த்த வேன் மாதிரியே இதுவும் எல்லாம் டயர் புது டயர்களோடு எல்லாம் நீட்டான ஒரு புது வேன் மாதிரி இருக்குது. உங்களுக்கு புது வேன் போகிற விலையோட ஒப்படைக்க இது வந்து செகண்ட் கேன், அதாவது ஃபர்ஸ்ட் ஓனரில் நிற்கிறது தான். ஃபுல் பக்கங்கள் எல்லாம் பாருங்க. இதுக்கு என்ன விலை? என்ன 31 ரூபா. 31 பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை. அதை விட லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்னு நீங்கள் 22 தான் லீசிங் எடுக்கலாமா? லீசிங் எவ்வளோ கூடுதலாக எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோத்துக்கு ரெடி காசு எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் நல்லது. வட்டி குறைவாக இருக்கும். இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் நான் விற்பனைக்காக இருக்குது. இந்த வேன் இன்னும் விலை குறைஞ்ச வேன் 13,50,000 ரூபாயில் இருக்குது. ஏற்கனவே பார்த்துருப்பீர்கள் மகேந்திரா மேக்சிமோவில் இருந்து. அடுத்த ஒரு பொலு ரவுண்டு இருக்குது. டிஏஜி நம்பர் எத்தனையாம் ஆண்டு? இது 2018-19 ஸ்போர்ட்ஸ் மாடல். பெரிய டயர்கள் ஃபுல் ஆப்ஷனோடு இருக்கு. குறைஞ்ச மைலேஜ் தான் ஓடி இருக்குது. 38,000 ஓடி இருக்குது. ஃபுல் ஆப்ஷனோடு இருக்குது. அதை விட ஜீப் டயர்கள், பெரிய டயர், ஸ்போர்ட்ஸ் மாடல். கூட இதுகளுக்கு ஓடுறாக்கள், அந்த மலைகள் இதுகள் டூரிஸ்ட் பிளேஸுகளில் கூட ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி செய்து வச்சுக்கினா அதை விட ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரியும் பின்னுக்கு பொடி அடிச்சிருக்கு. என்ன விலை இது?
என்ன 48 ரூபா 48 வெறும் 38,000 ஓடினது. லீசிங் எவ்வளவு எடுக்கலாம்? 33 ரூபா 33 33 எடுக்கலாம். 2019 ரிஜிஸ்டர் பண்ணினது 33 கிட்ட லீசிங் எடுக்கலாம். அதை விட ஒரிஜினல் பொடி எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீயான வாகனம். நீங்கள் இப்போ பார்த்த வாகனம் எல்லாம் ஆக்சிடென்ட் ஃப்ரீயான வாகனம். டயர் அப்படியும் அரை கண்டிஷன் டயர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்பக்கங்களையும் பார்ப்போம். அட்ஜஸ்ட்மெண்ட் சீட், ரிவர்ஸ் கேமரா, ஏசி, பவர் ஸ்டார்டர், பவர் ஸ்டீரிங் எல்லாம் ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு. எல்லாம் செய்திருக்கேன். செட் எல்லாம் போட்டிருக்கு. அதை விட அட்ஜஸ்ட்மெண்ட் சீட். அதை விட டாட்டா கார் ஒன்று இன்னைக்கு JN நம்பர் எத்தனையாம் ஆண்டு இது? 2004 இறக்குமதி. ரிஜிஸ்டர் 2004. அரை கண்டிஷன், முக்கால் கண்டிஷன். டயருக்கு இருக்குது. டயர் வளங்கள் எல்லாம் நல்ல டயர் வளங்களோட இருக்குது. JN நம்பர். அதை விட இண்டிகோ டாட்டா உங்களுக்கு தெரியும். கூடுதலாக இலங்கையில் பெட்ரோல் பாய்க்கக்கூடியதும், அதாவது பார்ட்ஸுகள் மலிவாக எடுக்கக்கூடியதும். இதுக்கு வந்து செலவு குறைஞ்சது. உங்களுக்கு இந்தியன் கார்கள் வந்து எப்படியும் நாங்கள் செய்து கொள்ளலாம். இந்தியன் பைக்குகள், இந்தியன் கார்கள் வந்து நாங்கள் நார்மலாக ஆட்டோக்கள் மாதிரி செய்து கொள்ளலாம். உடனே எல்லா கடையிலையும் பார்ட்ஸுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன விலை தம்பி? 23 லட்சம் மேம். ஒரிஜினல் பொடியோடு இருக்குது. அதை விட செகண்ட் ஓனர் தான். நீட்டான கார் ஒன்று இண்டிகோ. லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? 15 எடுக்கலாம் மேம். 15 கிட்ட லீசிங் எடுக்கலாம். விலையும் பரவாயில்ல, பேசி கதைக்கலாம். 23 லட்சம் மேம். விலைகள் வந்து பேசி கதைச்சி எடுக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே இருக்கிற வாகனங்கள் நான் போடுற விலைகளை விட நீங்கள் கதைச்சி எடுக்கக்கூடியதாக இருக்கும். உள்ளுக்கு பாருங்கள், புது கார் மாதிரியே இருக்குது. மேனுவல் கியர், ஃபுல் ஆப்ஷன் கார் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, நீட்டாக இருக்குது. விலையை விட நல்ல லாபகரமாக இருக்குது இந்த கார். இப்போ போகிற கார்கள் போகிற விலையோட பார்க்க இவன் வந்து இந்த கார் ஒரு மாட்டு இதுக்கு வந்தபடியாக லாபமாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். வேனுக்கு மாற்றி எடுத்தபடியாக காரை கொடுத்து வேன் எடுத்தபடியாக இவன் வந்து எடுத்த விலைக்கே விற்கணும் இந்த காரை. பின்னுக்கெல்லாம் நல்ல லக்கேஜ் வைக்கக்கூடிய இடம் இருக்கு. இண்டிகோ GLX மாடல். பெரிய லக்கேஜ் வைக்கக்கூடிய இடங்களோட இருக்குது. மற்றது பொடியெல்லாம் நல்லா இருக்குது. நல்ல ஒரிஜினல் பொடியோடு இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது. பின் டயர் புது டயர் போட்டிருக்குன்னா முன்னாள் தான் முக்கால் கண்டிஷனில் இருக்குது. தட்டி பார்த்து நீங்கள் அனுபவம் உள்ள ஆக்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கொஞ்சம் காசு ஆட்டோவில். ஆட்டோவை 25 லட்சம் போகுது. இதுவும் 24 லட்சம் தான். அதை விட இது வந்து கூடுதலாக ஃபேமிலி தேவைகளுக்கு மலிவான விலையில் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த DIG பொலுரோ ஒன்று நிற்க. என்ன எத்தனையாம் ஆண்டு இது? 18 இறக்குமதி, 19 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. அதான் குறைஞ்ச கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 38,000 ஓடி இருக்கு. டயர் எல்லாம் புது டயர்கள் போட்டிருக்கு. அதை விட 2019 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஃபுல் பொடியோடு இருக்குது. பொடி பதிவுகளோடு இருக்குது. ஒரிஜினல் பெயின் நல்ல ஒரு நிலையில் நிற்கிற கார் பேன் தான். இது என்ன விலை? 51 லட்சம் மேம். 51 லட்சம். 32 மட்டும் லீசிங் எடுக்கலாம். அதை விட இது வந்து ஒரு பாவனையில், ஒரு ஹை பாவனையில் இருந்த வேன் ஃபர்ஸ்ட் ஓனர். அதை விட 38,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது வந்து பெருசாக ஓட இல்லாத தான் இந்த விலை. வேன் வந்து உறுதியான வேன், அதாவது நீட்டான முறையில் இருக்குது. உள்பக்கங்களையும் பார்ப்போம். பாருங்கள், அப்படி தான் வச்சுருந்துருக்கணும். ஒரிஜினல் பேக்கிங்களோடையே இருக்குது. உங்களுக்கு தெரியும், வாகனம் வச்சுக்கிறவங்களுக்கு பார்க்கவே தெரியும் வேன் அப்படி நின்றுருக்கண்டு. அதை விட ஒரு ABI நம்பர் ஆட்டோ உங்களுக்கு தெரியும். ஆட்டோ முதல் வந்த ஆட்டோ 56, 58 ஒரு நீல கலர். இது ஒரு 15,500 கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாம் ஃபுல்லாக செய்து வச்சுக்கிற ஆட்டோ நீட்டான முறையில் இருக்குது. பாருங்க, பாக்ஸுகள் செட்டுகள் எல்லாம் பூட்டி, சீட்டெல்லாம் நல்ல பெரிய சீட்டுகள் அடித்து, அதாவது ஆட்டோ க்ளீனான முறையில் இருக்குது. ஆட்டோவில் கூட சொல்கிற மாதிரி இல்லை. இங்கே நிற்கிற சில ஆட்டோக்கள் வந்து மாற்றப்பட்ட வாகனங்கள்லாம். இவன் வந்து பிஸ்னஸுக்காக எடுக்கிறதில்ல. இதை எடுத்து வேனுகளை கூட மாற்றக்க இப்படியான வாகனம் வந்து எடுத்த விலைக்கே இதை கொடுப்பினா. 2016ஆம் ஆண்டான் 15 லட்சம் வந்தாலும் இதுக்கு ஒரு 12 கிட்ட லீசிங் எடுக்கலாம்.
இன்னும் இங்கே வந்து கூடுதலான வாகனங்கள் நிற்கி இன்னும் உங்களுக்கு வேறு வாகனங்கள் வேணுமென்றாலும் இவளோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இவன் ஃபோன் நம்பர் வந்து கொக்குவில்ல உள்ள ஒரு சேல்ஸ் தான் 077 84 49 700. இதுதான் இந்த கடன் நம்பர். இந்த நம்பருக்கு அடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளலாம். அதை விட கூடுதலான இந்தியன் வாகனங்கள்லாம் இருக்குது. இந்த வாகனங்கள் பற்றி நீங்கள் காய்ச்சிக்கொள்ளலாம். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.